ஹாய் அண்டானா, எப்படி இருக்கீங்க? சாமுவேல், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஓகே. உங்களை பற்றி நாங்கள் ரீசெண்டாக ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தோம். ஹீலிங்கை ரீசெண்டாக ஒரு டெஸ்டிமோனியில் சொல்லியிருந்தீங்க. அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அந்த டெஸ்டிமோனியை பற்றி நீங்கள் எங்களுக்கு இந்த நேரத்தில் ஷேர் பண்ணணுன்ட்டு நான் விரும்புகிறேன். அது ஷர்லி அண்ணா ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் தான் நீங்கள் இந்த டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லுங்களேன். லாஸ்ட் இயர் ஜூன் மாதம் மட்டும் திடீர்னு எனக்கு வயிற்றில் ஒரு பெயின் வந்துச்சு. வயிற்றில் பெயின் ரொம்ப பெயின், எனக்கு தாங்க முடியலை. காலையிலேருந்து தாங்க முடியலை. பெயின் வரும், கொஞ்சம் ஏதாவது பண்ணால் கொஞ்சம் குறையும், திரும்பி கூடும். அப்போ ஈவினிங் வரையுமே அந்த பெயின்லேயே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ ஒய்ஃப் சொன்னாங்க, ஒரு 7 போல் ஒய்ஃப் சொன்னாங்க, வாங்க நம்ம டாக்டரை பார்க்கலான்ட்டு ஒரு நார்மல் டாக்டர்கிட்ட போனோம். அங்கே போனதும் டாக்டர் எங்கே உங்களுக்கு பெயின் இருக்குன்னெலாம் பார்த்துட்டு உடனே நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கன்னு அனுப்பிட்டாங்க. ஓகே. அப்போ வேறு பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, கிட்னியில் ஒரு 10 mm ஒரு கல் உருவாகிருக்கு. ஓகே. அந்த கல் அதாவது பிளடர்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது யூரின் பேக், தமிழ் அதுக்கு என்ன தெரியல, பிளடர்னு சொல்லுவாங்களே, அதுக்கு வர அந்த வலி இருக்குல்ல, டியூப், அதால் வர முடியாமல் கிட்னியிலேருந்து அந்த வாசல்லாம் அடைச்சிடுச்சு. ஓகே. அதனால கிட்னி வீங்கிட்டுச்சு. ஸ்கேனிங் ரிப்போர்ட் சொல்லுது கிட்னியில் ஒரு வீக்கம் இருக்குது. அதால் அங்கே இருக்கிற கழிவுகள் வெளியில் வர முடியாத ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லி அவங்க ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. ஓகே. ஓகே. அப்போ திரும்ப அதே நார்மல் டாக்டர்கிட்ட பேசிட்டு அவர் பெயின் கில்லர் கொடுத்தாப்புல, அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி. வீட்டுக்கு வந்ததுமே ஜான்சி என்ன பண்ணாங்கன்னா, ஷேலிக்கு உடனே மெசேஜ் போட்டாங்க. என்னோடய ஒய்ஃப் ஜான்சி மெசேஜ் போட்டாங்க, இப்படி கிட்னி ஸ்டோன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்களை, இந்த ப்ராப்ளம்ல நீங்க இருக்கீங்கன்றத அவங்க கன்வே பண்ணாங்க. நீங்க எப்பவுமே அந்த மாதிரி கன்வே பண்றது உண்டா அண்ணாக்கு? ஷேலி என்னோட லைஃப்ல ஒரு ரொம்ப முக்கியமான நபர் எங்கள் ஃபேமிலியில். என்னுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி, ஊழியத்துலையும் சரி, ரொம்ப முக்கியமான நபர். நானும் ஒய்ஃபும் அவருக்கு எங்களை ஆவிக்குரிய பிள்ளைகளாக சப்மிட் பண்ணி இந்த நாட்களில் பயணிச்சுட்டு இருக்கோம். அதனால மேஜரான எந்த ஒரு விஷயமுமே உடனே அவருக்கு நாங்கள் கன்வே பண்ணுவோம். அப்போ ஹீலிங் சைட்டுன்னு வரும்போது ஒய்ஃப் அதை ஃபீல் பண்ணாங்க, அவர்கிட்ட கொண்டு போனால் இது ஓகே ஃபீல் பண்ணி தான் அவங்க கன்வே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷம் அந்த விஷயம். அப்போது சொன்னதுமே அவருக்கு கால் பண்ணுறாரு. 10 மணிக்கு அப்புறம் கால் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக கால் எடுத்து எங்கள் கூட அவரும் அவர் ஒய்ஃப் இருந்தாங்க. இந்த விஷயம் நீங்கள் பேசும்போது அவங்க ஜாலியாக பேச? ஆமாம், அவர் கால் பண்ணி ஜாலியாக ரொம்ப சிரிச்சுட்டே பேசிட்டு இருந்தார். இதை பற்றி எதுவும் விசாரிக்கல அவங்க கிட்ட? அதுக்கு தான் எடுத்துட்டு அதை குறித்து ஆரம்பத்தில் எதுவுமே விசாரிக்கல. ரொம்ப ஜாலியாக கேட்குறாரு, என்கிட்ட எப்படி இருக்கீங்க, ஜான்சி எப்படி இருக்கீங்க எல்லாம் விசாரிச்சுட்டு என்கிட்ட சொல்கிறாரு, ஜான்சிக்கு நன்றி சொல்லுங்கள், ஆமாம் தேங்க்ஸ் பண்ணுங்கள், ஜான்சியை ஹக் பண்ணுங்கள், அவங்கள அணைச்சி முத்தமிடுங்கன்றாரு. நான் அப்போ அவர் சொல்கிறத அப்படியே பண்ணுறேன். பண்ணிட்டப்போ எனக்குள்ள யோசனை, நம்மளுக்கு இங்கே சுத்து தாங்க முடியல, வழியில தான் நான் வழியில தான் இருக்கிறேன், வயிறு வழியில இருக்கேன், தாங்க முடியல, இவர் கொஞ்சம் ஜாலியா பண்ணிட்டு இருக்கிறாரு. அது உங்களுக்கு கஷ்டப்படுத்தலையா இந்த விஷயம்? எப்பவுமே நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயா எங்க கூட பழகுவார். அவர்கிட்ட இருந்து வர்ற எதையுமே நாங்கள் ஒரு நன்மையாவே பார்த்து பழகினதுனால அவர் அதை ஜாலியா பண்ணும்போது கூட நானும் அந்த பெயினோட அவரோட சிரிச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அவர் அதுக்கப்புறம் கேட்டார், ஏன் நான் முத்தம் கொடுக்க சொன்னது தெரியுமா, ஏன் தேங்க்ஸ் பண்ண சொன்னது தெரியுமா, அதாவது அவங்க யூரோப்பில் ஒரு நாட்டில் இருக்காங்க. அப்போ அந்த நாட்டில் மெடிசின் சைட்டில் சொல்லுவாங்களாம், ஒரு ஆணுக்கு கற்ப வேதனை என்னென்னு ஃபீல் பண்ணணும்னா அவருக்கு கிட்னி ஸ்டோன் வந்தால் தெரியும்னு. ஓகே, அதுக்கு சிமிலராக இருக்கும். ஆமாம், இருக்கும். அவங்களுக்கு 2 பசங்களை அவ்வளோ தியாகம் செஞ்சு உங்கள் ஒய்ஃப் பெற்று தந்திருக்காங்க, அதுக்கு நன்றி சொல்லத்தான் அவங்கள இதை பண்ண சொன்னேன். எப்படி இருக்குது பெயின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் நீங்கள் சொல்லும்போது புரியுது, அந்த பெயினாக இந்த பெயின் முடியலை, ஏன்னா எந்த பக்கம் பெயின்னு தெரியலை, வயிற்றில் பெயினா, இடுப்பில் பெயினா, பேக்லையா, கால்லையா, எதுவுமே தெரியலை, இங்கே அடைக்குது. ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல ஓவராக இருந்துச்சு. அப்போ இதை பேசிட்டு
அதுக்கப்புறம் அவர் இப்போ எனக்கு ஹீலிங்க்கு ஏதாவது ப்ரே பண்ணுவார், ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவர் ஹெல்த்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இது ஒரு சின்ன விஷயம். அவர் பேசும்போது அப்படி தான் இருந்துச்சு அந்த டோன். இதை நாங்கள் இல்லாமல் ஆக்கிடலாம், அதை குறித்து பிரச்சனை இல்லை, அதை ப்ரே பண்ணிடலாம். ஆனால் இதில் என்ன விஷயம்னா அவர் பேச வந்தது, நீங்கள் இதுக்கப்புறம் திரும்பி இந்த கிட்னி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்பு சிலருக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்கள் ஹெல்த்தை இனி கேர் பண்ணணும். ஓகே, நீங்கள் தண்ணி போகிற நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க, அதில் தண்ணி விஷயத்தில் நீங்கள் கேர் பண்ணணும், சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் உங்களை கேர் பண்ணணும்னு சொல்லி என் ஹெல்த்தை பற்றி பேசுகிறாரு. அதாவது அந்த ஷார்ட் பீரியட்டை வச்சு அவர் என்ன கைட் பண்ணல, என்னுடைய லாங் லைஃப்பில் எங்கள் எதிர்காலத்தை குறித்து பார்த்து எங்கள் ஹெல்த்தை குறித்து கேர் பண்ணி அதை பேசினதை நான் அதில் ஃபீல் பண்ணேன். இது உங்களுக்கு இந்த மாதிரி தோணலையா இந்த நேரத்தில்? இப்போது எனக்கு நான் இப்போ பெயினில் இருக்கேன், எனக்கு அதுக்கான சொல்யூஷனை சொல்லாமல் ஃபர்தராக இதுக்கப்புறம் வராமல் இருக்கிறதுக்கு அவர் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அது? இல்லை, எனக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னார், இதை மாற்றிடலாம் என்னும்போது அவர் அவ்வளோ ஃபெய்த்தாக பேசுகிறாருன்னு அதை அப்படியே நான் பிடிச்சிக்கிட்டேன். ஓகே, அப்போ அந்த ஃபெய்த் வருது, அது அவர் பேசும்போது வந்துடுச்சு எனக்கு அந்த ஃபெய்த். எனக்கு அவரை ரொம்ப நெருக்கமாக அறிஞ்சிருந்தபடினால அவர்கிட்ட வர அந்த வேர்ட்ரு வேல்யூ எனக்கு தெரியும். அவர்கிட்ட வர வேர்ட்ரு வேல்யூ என் லைஃப்பில் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். சின்ன விஷயம் அவர் நார்மலாக அவர் கழிச்சிட்டு போகிற விஷயத்த கூட நம்ம லைஃப்பில் நம்ம எடுக்கும்போது அது எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது நாங்கள் பார்த்துருக்கோம். அந்தளவுக்கு அவர் ஒரு அந்த இதில் ஒரு இருக்கும், தேவனுடைய அசை கொண்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். நிறைய என்கவுண்டர்ஸ், தெய்வீக சந்திப்புகளை பார்த்துருக்கேன் அவர் வீட்டில். நான் அதனால் அது எனக்கு அதை பிடிச்சிட்டேன். அப்போ அதை பிடிச்சதுமே அதுக்கப்புறம் அவர் பேசுகிற எதுவுமே எனக்கு ரொம்ப என்ன அவருக்கு என்ன குறித்து கேர் பண்ணி அவர் பேசுகிறாருன்ற ரொம்ப புரிஞ்சுட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதெல்லாம் சொல்லிவிட்டு அவரும் ஷர்மியும் எனக்கு ஷோர்ட் அவர் ப்ரேயர் பண்ணாங்க. அந்த கல்லை கேன்சல் பண்ணி ப்ரே பண்ணிவிட்டு லைஃப் பேசி எனக்கு ப்ளஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டாங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் அந்த பெயின் இருந்ததா? அதுக்கப்புறம் தூங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பெயின் உடனடியாக அந்த ப்ரே பண்ணும் போது அந்த பெயின் ப்ரே பண்ண வரைக்கும் அந்த பெயின் இருக்குது. அதுக்கப்புறம் தூங்கிட்டு ஆஃப்டர் ஒரு 12 மணிக்கு அப்புறம், நைட் 12 மணிக்கு அப்புறம் எனக்கு முழிப்பு வந்துச்சு. ஓகே, முழிப்பு வந்துச்சு. அப்போ நான் எழும்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு பார்க்குறேன், பெயினை காணல. ஓகே, 12 மணிக்கு ஒரு 12-12:30 இருக்கும், பெயினை காணல. இப்போ நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு தூங்கிட்டு காலையிலேருந்து அதுக்கப்புறம் பெயின் இல்லை, அதோட அந்த பெயின் இல்லை. ஓகே. ஆனால் நான் போனது நார்மல் டாக்டர்னால டாக்டர் சர்ஜன் ஒருத்தர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் சரியா ஜூன் மாதம் 10ஆம் தேதி எனக்கு டேட் தந்திருந்தார். ஓகே, இந்த பெயின் வந்ததுலேருந்து 3வது நாள் திரும்பி பார்க்கறதுக்கு, அவர்கிட்ட போய் செக் பண்ணுறதுக்கு, ஏன்னா இப்படி ஸ்டோன் இருக்கிறதுனால என்ன கண்டினியூ பண்ணணுன்றதுக்கு அவர்கிட்ட போனோம். அப்போ அவர்கிட்ட போனால் அவர் ரிப்போர்ட் எடுத்தார், ஸ்கேன் அந்த லென்ஸுக்கு ஃபோட்டோஸ் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் பார்க்கல. இங்கால பார்த்தாரு 10 mm, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். எதை பார்த்தாரு? ஸ்கேனை பார்க்கல, ஸ்கேன் படம் எதுவுமே பார்க்கல. அந்த ஸ்கேன் டாக்டர் மட்டும் ஆமாம் ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்தாரு. இது 10 mm கிட்னி வீங்கி இருக்கு, அடைச்சிட்டு இருக்கு. ஒரு 1 வீக்குக்கு மேலே நீங்கள் டிலே பண்ணீங்கன்னா உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். நான் கிட்னியை விட்டு கழிவு வெளியே போகாது, உள்ள கழிவுகள் பாட்டு கிட்னிக்கு பாதிப்பு. உடனே 1 வீக்கில் நீங்கள் பண்ணுங்க, இவ்வளவு அமௌண்ட் ஆபரேஷன் வரைக்கும் ஹாஸ்பிடல்ல பேசிட்டாங்க. ஆமா, கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அதுக்கு பொறுப்பானவங்களை கூப்பிட்டு இவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ணுங்க என்று சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஓகே, அவர் டேப்லெட் மட்டும் கொடுத்தாரு, பெயின் கில்லர் மாதிரி. அவரும் ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்தாரு. நான் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 3 to 4 நாள் பெயின் கில்லர்ஸ் போட்டேன். பெயின் இல்லை. அதுக்கப்புறம் பெயின் கில்லர்ஸ் நான் நிப்பாட்டிட்டேன். ஓகே, நிப்பாட்டிட்டு 1 வீக் அண்ணா அன்னைக்கு உங்களுக்கு ப்ரே பண்ணாங்க நீங்க, அதுக்கப்புறம் பெயின் இல்லை நீங்க, ஆனா அந்த டேப்லெட் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததோ? அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வர வரைக்கும் எடுத்துட்டே இருந்தேன். 3 நாள் கண்டினியூஸா நான் பெயின் கில்லர் எடுத்துட்டு இருந்தேன். அங்க பெரிய டாக்டர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு நாலேஜ் வந்துச்சு, நம்ம இது பெயின் கில்லர் தான் தந்துருக்காங்க. அப்புறம் நான் வெயினே இல்லாமல் பெயின் கில்லர் இருந்துக்கிறதுக்கு நான் அதையும் நிப்பாட்டிட்டேன். 1 வீக்கால ஆப்ரேஷன் சொன்னாங்கல்ல, சரி வைஃப் சொன்னாங்க. முதல் சண்டே தான் எனக்கு பெயின் வருது. நான் செவ்வாய்க்கிழமை சர்ஜனுக்கு ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க போனோம். அதே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். போயிட்டு ஸ்கேன் பண்ணுறோம். இது இப்போ வேறு டாக்டர் இருக்காங்க, ஸ்கேன் டாக்டர், ஸ்கேன் பண்ணுற டாக்டர் வேறு இருக்காங்க. அவங்க போனோன்னே ஸ்கேன் பண்ணாங்க. இங்கெல்லாம் தேடுறாங்க,
எல்லா பக்கமும் பார்த்தாங்க, இங்கே பார்த்தாங்க, இந்த இந்த கிட்னியில் இந்த ரைட் சைடில் தான் இருந்துச்சு. ஓகே. சைட் ஆகிட்டு பின்பக்கத்தால் கிட்னியை பார்த்தாங்க. ஓகே. அவங்க தேடுறாங்க, என்னமோ தேடுறாங்க, தேடிட்டு அப்புறம் லெஃப்ட் சைட் பார்க்குறாங்க. பழைய ரிப்போர்ட்டில் மாறிக்கறி எழுதிட்டாங்க, லெஃப்ட் சைட்டும் பார்க்குறாங்க. ஓகே. பார்த்துட்டு அவங்க பேசுகிறாங்க, எங்கள் கூட அந்த ஸ்டோனை வந்து ஸ்டோனை தேடுறாங்க. இப்போ ரைட் சைடில் இருந்த ஸ்டோனை லெஃப்ட் சைட் வரைக்கும் தேடுறாங்க. இல்லைன்ட்டு அப்படியே எடுத்து கீழே வந்து பார்க்கும்போது அது வந்து பிளட்டருக்கு வந்துடுச்சு. ஓகே. யூரின் சேமிக்கிற பைமா இருக்கும்ல, அங்கே வந்துடுச்சு. அப்போ ரிப்போர்ட் அவங்க எழுதிட்டு சொன்னாங்க 10 mm இருந்த கல் இப்போ 6 mm ஆயிடுச்சு. அதுவும் பிளட்டருக்கு வந்துடுச்சு. சில வேளை அது உடஞ்சி யூரினால் வெளியே வரும்போது உங்களுக்கு திருப்பி பெயின் வரலாம். பெயின் கில்லர்ஸ் பாதுகாப்புக்கு வச்சுக்கொள்ளுங்க. ஆப்ரேஷன் எதுவுமே தேவையில்லைன்னு. அப்போ நான் கேட்குறேன், கிட்னி வீங்கி இருந்துச்சுன்னாரு எப்படி இருக்குன்னு. நார்மலாக இருக்குது, கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது, நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணான்ட்டாங்க. ஓகே, ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் மெடிசின் எதுவுமே இல்லை பாட்டில் விட்டு 2 months நான் இந்தியா வந்திருந்தேன்ல. ஆமாம் 2 months நம்ம சந்திச்சோம். அந்த டைமில் அந்த இந்தியா வர்றதுக்கு முதல்ல வைஃப் சொன்னாங்க, அந்த 6 mm இருந்துச்சாண்டாங்க, சின்ன துண்டு வந்தால் பெயின் வரும்னாங்களே, சும்மா ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு ஹார்ட்டை ஃப்ரீ ஆக்கிட்டு போயிடுங்க நீங்கள். ஓகே. 2 months சென்னையில் இல்லை பட் எங்கள் ஊரில் வந்து இங்கே ஸ்ரீலங்காலேயே நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு போங்க. ஓகே. அங்கே போயிட்டு உங்களுக்கு பெயின் எதுன்னா நீங்கள் தனியாக அனுப்பிங்க தானே. சரி வைஃப் சொல்கிறாங்கிறதுக்காக இப்போ போயிட்டு திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், கல்லே இல்லைன்ட்டாங்க. ஓகே. முன்னாடியே ஆமாம் 6 mm இருந்த கல்லும் இப்போ இல்லை, நீங்கள் ஹீல் ஆகிட்டு அது கரைஞ்சி விட்டு அவங்க பார்வைக்கு அது கரைஞ்சிட்டு என்று சொன்னாங்க. இப்படி தான் அந்த ஹீலிங் எனக்கு ஆச்சு. இதைத்தான் நான் அன்றைக்கி ஷேலி பேசிகிட்டு இருக்கும்போது ஜூமில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நீங்களும் இருந்தீங்க அந்த ஜூமில், அதில் சொல்லும்போது தான் இதுக்கு தான் சொன்னாங்க இப்படி நடந்துச்சு, இந்த இப்படி அதைத்தான் டீட்டெயிலாக நீங்கள் கேட்டது சொன்னேன். ஓகே. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களோட டெஸ்டிமனி. ஆக்சுவலாக எனக்கு கூட ஒரு ப்ரீச்சிங் நேரத்தில் வந்து எனக்கு என்னோடய லைஃப்பில் ஒரு ஹீலிங் நான் பார்த்துருக்கேன். வலி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி வந்து என்ன இவ்வளோ மோசமானது அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ அழகாக வந்து உங்களுடைய டெஸ்டிமனி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த வலி என்னன்றதும். ஆனால் அதிலிருந்து தேவன் உங்களை எப்படி கொண்டு வந்தார், அவருடைய அண்ணாவோட வழிநடத்தல் மூலமாக அந்த சுகத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அது எனக்கு ரொம்பவே பிளஸ்ஸிங்காக இருக்குது. தேங்க்யூ நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணுறது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, நம்ம கூட இருக்க பையன் ஒருத்தனுக்கு அதே மாதிரி ஒரு நம்ம கூட சர்ச் வைஸாக கொஞ்சம் கனெக்டடாக இருக்க பையனுக்கு, அவர் எங்கள் ஊர்லேருந்து தூரத்தில் இருக்கார், மன்னாரில் இருக்கார், அவருக்கும் இதே மாதிரி கிட்னி ஸ்டோன் வந்துச்சு. ஓகே. வரும்போது ஷேலி வந்து என்ன தான் கனெக்ட் பண்ணார், கனெக்ட் பண்ணிட்டு சொன்னார், உங்களுக்கு இந்த ஹீலிங் நடந்திருக்கிறதுனால ஓகே அது இயேசு கிறிஸ்துவை கொடுத்த சாட்சி தீர்க்க தரிசன ஆவியாக இருக்குது, அது உங்கள்கிட்ட இருந்து தீர்க்க தரிசனமாக இன்னொரு உங்களுக்கு போகும், உங்கள் சாட்சியே இன்னொருத்தருக்கு அது போகும், இந்த சாட்சியை கேட்குறவங்க இதனால் ஹீல் ஆகுவாங்க ஏன்னா அந்த வேர்டை பேசினார். அப்போ நான் அதையும் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். அப்போ யாருக்காவது கிட்னி ஸ்டோன் இருக்குது, கிட்னி பிரச்சனை இருக்குன்னா நம்ம பேசினா அது ஹீல் ஆகும். ஏன்னா நம்ம அதை ரிசீவ் பண்ணியிருக்கோம், அந்த அனாயிண்டிங்கை பார்த்துருக்கோம், அது நடக்கணும். அவருக்கு 3 நாள் அவர் ஹாஸ்பிட்டலில் 3 நாள் பெயினோட இருந்தார். ஓகே. இருந்துட்டு வீட்டுக்கு வந்து பெயின் இருக்கு அவருக்கு. என் கூட பேசும்போது பெயின் இருக்கு. நான் இந்த சாட்சி அவரோட பேசிட்டு அவருக்காக ப்ரே பண்ணிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கும் கல்ல காணும். ஓகே. அப்படி போகுது. அப்போ அதனால இப்போ நாங்கள் இந்த சாட்சியை சோஷியல் மீடியாவில் கொண்டு போகும்போது கூட இதே ப்ராப்ளம் இருக்கிறவங்க யாராவது கேட்பாங்களா இருந்தால் அவங்களுக்கு இதே ஹீலிங் நடக்கும். இதை கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கும். அதை நாங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், அது இன்னொருத்தருக்கு ஃப்ளோ ஆகிறத பார்த்துருக்கோம். ஆக இந்த சாட்சி அநேகரை சோமாக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரியே அந்த சாட்சி இதில் யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்களையும் அந்த சுகமாக்குற வல்லமை அது அவங்களையும் தொடுன்றதை நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் சொன்னது போலவே ரொம்ப சந்தோஷம் உங்களோட நேரங்களை செலவிட்டதுக்கு. தேங்க்யூ சாமுவேல். இந்த நாட்களில் எங்களை பார்க்குறதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கீங்க, சந்தோஷம். உங்கள் டைம், உங்களோட பணம், உங்களோட தோட்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட நிற்கிறதுக்காக, எங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்க இந்த உறவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ.